welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நயன்தாரா அவங்க மூவிஸ்ல எல்லாமே ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐ லுக் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு உங்களுக்கு காஜல் அண்ட் ஒரு ஷேட் ஐ ஷேடோ ரெண்டு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக அழகாக கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ மேக்கப்புக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நயன்தாரா அவங்க ஐப்ரோஸ் வந்து ரொம்ப யூனிக்காக ஃபில் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே டென்ஸாக வந்து அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் வந்து பண்ணது கிடையாது, அவ்வளோ திக்காக பண்ணது கிடையாது. அண்ட் அவங்களோடது கொஞ்சம் ட்ராமேட்டிக்காகவும் இருக்கும். அதனால நான் என்னோட ஐப்ரோஸ் இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் டென்ஸாக வந்து லைட்டாக ஒரு ப்ரா பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரௌன் ஷேட் வச்சு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்பவே சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக மைல் ஸ்ட்ரோக்ஸாக வந்துட்டு எடுத்து பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது பார்க்க ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மிஸ்க்ளேரோட ப்ரௌ பென்சில். அண்ட் அது பின்னாடி ஒரு ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல டெபாசிட் ஆகிருக்காது ரொம்ப டார்க்காக. அண்ட் காஜல் வந்து நான் இன்றைக்கி லாரியல் பாரிஸோட காஜல் எடுத்திருக்கேன். அதை முதல்ல என்னோட அப்பர் லேஷ் லைன் இருக்குல்ல, அதில் நல்லாவே டைட் லைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட லோவர் லேஷ் லைன்லேயுமே நல்ல டைட் லைன் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்பயுமே நார்மலாகவே ஐ மேக்கப் பண்ணும்போது நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸோ நல்ல லேஷஸை ஒட்டி இந்த மாதிரி டைட்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் வெட் அண்ட் வைல்ட் ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஒரு நியூட் பீச் ஷேட் வந்துட்டு எடுத்து என்னோட ஐலிட் மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ரெண்டு கண்லேயுமே அந்த மாதிரி ஃபஸ்ட் ஒரு பேஸ் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு கண்ணில் வந்துட்டு எந்த விதமான ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ஷேட் வந்துட்டு போயிடலாம். நான் ஜஸ்ட் ஒரு பேஸ்க்காக இது போடுறேன். இதுக்கு மேலே சேம் பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, அந்த ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்து நான் என்னோட ஐலைட் ஃபுல்லாக அதே மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்டில் எனக்கு கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கிளாரிட்டி இங்கே மிஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணதுக்கு மேலே நான் அதே காஜல் வச்சு கொஞ்சம் ரேண்டமாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, கொஞ்சம் ரேண்டமாக நல்லா திக்காக வந்து காஜல் ஐலாஷஸ்க்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷ் லைனுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லோவர் லேஷ் லைனுக்கு கீழேயும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி ஒரு ஸ்மஜிங் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கிறேன். நயன்தாரா அவங்களோட ஸ்டாண்டர்டான ஒரு ஐ லுக்கில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்மச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கணும் அதே மாதிரியே ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மஜிங் ப்ரஷ் வச்சு ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே அகெயின் நான் வந்து காஜல் வச்சு அப்பர் லேஷ் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைனில் வந்துட்டு டைட் லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த லேஷஸ் ஒட்டி இருக்கிற அந்த ஒரு லைன் வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காராக்கு நான் ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நிறையவே வந்துட்டு நல்லா திக்காக நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட வந்துட்டு ஜாஸ்தியாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு லேஷஸ் நல்ல வால்யூம்னஸாக தெரியும். அண்ட் நல்லா கேர்ள் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் வந்துட்டு நல்லா கேர்ள் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்ககிட்ட கலர் இருக்குன்னா கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் ஷேட்க்கு பதிலாக ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் கைண்ட் ஆஃப் ஷேட் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்துட்டு இந்த லுக்குக்கு வந்துட்டு ரொம்பவே நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்துட்டு காஜலுக்கு மேலே நீங்கள் நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறது மட்டுமே. கைஸ், நான் வந்து இந்த லுக் நேச்சுரல் லைட்டிங்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழைனால டக்குன்னு இருட்டிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து லொக்கேஷன் மாறி மாறி இருக்கும். ஸோ அதை மட்டும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் லைட்டிங் வந்து கிளியராக இல்லைன்னா கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லுக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.